கிறிஸ்துவுக்குள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மேல் மிகவும் இரக்கமும், கிருபையும், தயவும் உள்ளவராய் இருக்கிறார் என்பது நாம் அறிவோம். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எப்போதும் நம்மை கைவிடுகிறதில்லை. ஆகவே அவர் சொல்கிறார், நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று. எனக்கு அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிடுகிறதில்லை என்கிற சத்தியத்தை இந்த காலவெளியிலே சற்று நாம் கவனிப்போம். ஓசியாவிலே 11ஆம் அதிகாரம் 8லிருந்து 11 வசனங்கள் வாசிக்கும் போது, எப்பிராயீமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி அத்மாவைப் போல ஆக்குவேன்? உன்னை எப்படி செபோயிமை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது என்று சொல்லி கீழ்வர வசனங்களிலே அநேக கரிசனையும் தயவும் இரக்கமுள்ள ஒரு வார்த்தைகளால நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று சொல்லி சுட்டி காட்டுகிற வசனங்களிலே நாம் பார்த்தோம். அத்மா, செபோயிம் ஆகிய பட்டணங்கள் சோதோம் கோமோரா பட்டணங்களுடன் அழிந்த பட்டணங்களாகும். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 24-29 அவை தங்கள் பாவத்தின் கொடூரத்தினால திடீரென அழிக்கப்பட்டன. புலம்பல் 4:6, எசேக்கியேல் 16:49. இஸ்ரவேல் அம்மக்களைப் போல தீய பாதையை தேர்ந்தெடுத்து அழிவை அடைய வேண்டிய சூழ்நிலையில் இருந்தனர். ஆனால் தேவனோ அவர்களுக்கு கருணையை காண்பிக்க சித்தம் கொண்டார். அவர்களுக்காக வேதனை கொண்டார். மனம் திரும்ப வாய்ப்பளித்து காத்திருந்தார். அவரது ஆதாரங்களை புரிந்து மனம் திரும்ப மனமற்ற இஸ்ரவேல் தண்டனைகளை அடைந்தனர். ஆனால் இறுதி நாட்களில அவர்களை அவர் தம்முடன் சேர்ப்பார். தேவனுடைய பிள்ளையே, தவறு செய்யும் போது உனக்காக வேதனையில் துடிக்கும் ஒரு பரம தந்தை பரலோகில் இருப்பதை மறந்து போகாதே. ஓசியா 11ஆம் அதிகாரத்திலே முதலாவது வசனம், இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்தபோது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று அவர் நம்மேல் அன்பு வைத்திருக்கிறதை வெளிப்படுத்துகிறார். இன்னும் எத்தனையோ நாள் அவரை விட்டு ஓடி ஒளிவாய் மனம் திரும்பி அவரிடத்தில் வந்தால் மார்போடு அணைத்து புது வாழ்வை தருவார் என்று சொல்லி நாம் நம்முடைய வாழ்க்கையை இந்த காலவேளையிலே அவருடைய சமூகத்தில் மனம் திரும்பி அவரிடத்தில் வரும்படியாக நம்ம ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை மார்போடு அணைத்துக் கொள்வார். எத்தனை நாள் நாம் ஓடி ஒளிந்து கொண்டே இருக்கும்படியான ஒரு வாழ்வு நமக்கு உண்டாகும். அதை மாற்றிக்கொண்டு மனம் திரும்பி கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுடைய பணியில கர்த்தருடைய தாசன்.